ஹாய், ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் வச்சு சிம்பிளான, ஈஸியா, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு பஞ்சாப் போம்போது பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா, அவங்களும் பட்டாளத்துக்காரங்க தான். நம்ம போம்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் அவங்களே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா ஹெல்த்தியா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. நானே ரொம்ப நாள் மறந்துட்டேன். இப்ப ரீசென்ட்டா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. பீன்ஸ்ல ஒரு சப்ஜி செஞ்சு குடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த மாரி நம்மளும் ட்ரை பண்ணி பாரு, குழந்தைங்களுக்கு குடுத்து பாரு, எவ்வளோ சூப்பரா இருக்கு. நீ மறந்துட்டியா? அப்படின்னு கேட்டாரு. இல்ல எப்படிப்பா மறந்துற முடியும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். இப்ப அந்த சப்ஜி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாயும், பூண்டும் சேர்த்து இடிச்சு வச்சுக்கலாம். இப்ப இது இருக்கட்டும். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இதில ஜீரகத்த சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, பூண்ட அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ பீன்ஸ சேர்த்துக்கிறேன். பீன்ஸ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பின்னாடி இப்போ உப்பு எதுவும் சேர்க்காம ப்ளைட் போட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷம் வேவட்டும். பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்த பின்னாடி, இப்போ இந்த ஸ்டேஜில 2 முட்டைய நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். பீன்ஸ் எக் புஜியான்னு சொல்லுவாங்க இத. நம்ம வந்து இது வந்து சப்பாத்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. வெறும் சப்பாத்தி இந்த எக் புஜியா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். ஃபில்லிங்காவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸா கூட நம்ம ரெடி பண்ணி குடுக்கலாம். இப்போ இந்த முட்டை, பீன்ஸும் நல்லா சேர்ந்து உதிரி உதிரியா வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். பாருங்க நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் நல்லா வெந்து வரும். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு திரண்டு வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வந்த பின்னாடி நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில பெப்பரும் சேர்த்துக்கோங்க. நானு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃபைனல் சூப்பரா நம்மளுக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என் ஹவுஸ் ஓனர் இது செஞ்சு குடுத்து கிட்டத்தட்ட 19 வருஷம் மேல ஆயிடுச்சுங்க. மார்ச் வந்தா 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகப்போது. இன்னும் எனக்கு ஞாபகமா இருக்கு. அவங்கள இன்னும் மறக்கவே முடியல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.